ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல ஆசீர்வாதமான நாளுக்காக, ஞாயிறுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள். இந்த நல்ல நாளினுடைய வாழ்த்துதலை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட அப்போஸ்தலரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி எழுதியிருக்கிற இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பின தேவன் என்று சொல்லி சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி 120 பேர், ஏறக்குறைய 120 பேர் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாளிலே தேவனுடைய அக்கினிமயமான நாவுகளை சுமந்த 120 பேர் சாட்சிகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கொண்டு இந்த பெந்தைக்கோஸ்தே என்னும் நாளிலே நடந்த ஒரு அற்புதமான காரியம். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்த பேதுரு, இன்னும் இயேசு கிறிஸ்துவை விட்டு தூர ஓடிப்போன, பின்மாற்றத்தில் ஓடிப்போன சீஷர்கள், மீன்பிடிக்க ஓடிப்போன சீஷர்கள், இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், அவர்கள் எல்லோரும் சாட்சிகளா இருக்கிறார்களாம். இயேசு கிறிஸ்து மரித்தார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்து 40 நாட்கள் தரிசனமானார். அதற்கு பின்பாக 10வது நாளிலே அதற்கு பின்பாக நடக்கிற ஒரு அற்புதமான காரியத்தை தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். பெந்தைக்கோஸ்தே என்பது 50வது நாள் என்று சொல்லி அர்த்தம். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து 50வது நாளிலே இப்படிப்பட்ட சாட்சிகளை ஆண்டவராகிய தேவன் உருவாக்குகிறார். பரலோகத்திலிருந்து அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வந்து ஒவ்வொருவர் மேலையும் அமர்ந்தது. அவர்கள் அப்படியே சாட்சியாய் மாறினார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற சாட்சிகளாய் மாறினார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கென்று வல்லமையான அற்புத அடையாளங்களை செய்கிற சாட்சிகளாய் மாறினார்கள். சபையை உருவாக்குகிற சாட்சிகளாய் மாறினார்கள். இன்னும் முடவர்களை நடக்க செய்து, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்ப செய்து சாட்சிகளாய் மாறினார்கள். ஓரிடத்தில் கூடி வந்தார்கள், எல்லோரும் ஒன்றாய் தங்கினார்கள், அவருடைய காணியாட்சிகளை எல்லாம் விற்று ஒன்றாய் அனுபவித்தார்கள் என்று சொல்லி எல்லாம் நான் வாசிக்கிறோம். இது எப்பொழுது நடந்தது என்றால், இந்த 50வது நாளுக்கு பின்பாக நடந்தது. தேவஜனமே, என்னோடு கூட இணைந்து இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, பெந்தைக்கோஸ்தே என்னும் நாளுக்கு பின்பாக சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். இந்த நாளுக்கு பின்பாக நாமும், என்னோடு கூட இணைந்து இந்த சத்தியத்தை கேட்கிற நாமும் சாட்சிகளாய், இந்த சாட்சிகள் எப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களோடு கூட ஒரே பிரசங்கத்துல 3000 5000 என்று சொல்லி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றார்களோ, அதை போல நாமும் சாட்சிகளாய் இருந்து பிரசங்கிக்கும் போது, சாட்சிகளாய் இருந்து ஜெபிக்கும் போது, சாட்சிகளாய் இருந்து உற்று பார்க்கும் போது அற்புத அடையாளங்கள் நடக்கும். சாட்சிகளா இருக்கும்போது நம்ம மேல இருக்கிற நிழலில் இருந்து அற்புதம் நடக்கும். சாட்சிகளா இருக்கும்போது நம்ம மேல இருக்கிற துணிமணிகளில் இருந்து அற்புதம் நடக்கும். நீ வருகிற நாட்கள்ல கர்த்தர் அப்படி செய்வாராக. இணைந்து ஜெபிப்போமா, ஒப்பு கொடுப்போமா. பரிசுத்த பிதாவே, இந்த பெந்தைக்கோஸ்தே என்னும் நாளிலே நாங்கள் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே நாங்களும் ஆண்டவரே இந்த அக்கினிமயமான நாவுகளை பெற்று சாட்சிகளாய் வாழ்ந்து, அந்த ஏறக்குறைய 120 பேர் எப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றினார்களோ அதே போல ஊழியங்களை நிறைவேற்றுகிறவர்களாய், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய், விடுவிக்கப்பட வேண்டியவர்களை விடுவிக்கிறவர்களாய், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலையும் அந்த அக்கினிமயமான நாவுகள் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் சாட்சிகளாய் நிறுத்தி பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென். நிச்சயமாகவே நாம் சாட்சிகளாக இருந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம். God bless you. God bless you.